பண்பாட்டு விமான நிலையத்துக்கு எடப்பாடியார் கொடுத்ததை தமிழர் எழுச்சிக்கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. ஏன்டா அந்த ஏர்போர்ட்டோட இடம் என் இடம், என் தாத்தனோட இடம். சொல்லப்போனால் நான் மதுரை தான், என்னோட இடத்த ஏர்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். அதில் எங்கள் தாத்தாவோட இமானுவேல் சார் என்னோட பேர் தான் வைக்கணும். இதை பெரிய லெவலில் போராட்டமாக தூண்டாதீங்க. கரெக்டாக எலெக்ஷன் நேரம் வர்றதுனாலனா அவங்க லாபத்துக்கு இப்போ சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் வைக்க முடியாது கண்டிப்பாக. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. தமிழர் எழுச்சிக்கழகம் சார்பாக இன்றைக்கி தியாகியாருக்கு 68வது குரு பூஜையில் பங்கெடுத்திருக்கோம். தமிழர் எழுச்சிக்கழகம் சார்பாக இன்னொரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தேன். புதுதாக கட்டப்பட்டிருக்க ஐயாவோட மணிமண்டபத்தில் 2011 அன்று இறந்த அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்த 7 பேரோட புகைப்படத்தை அங்கே மணிமண்டபத்தில் பொருத்த வேணும்னு நாங்கள் தமிழர் எழுச்சிக்கழகம் சார்பாக கேட்டுக்கிறோம். பண்பாட்டு விமான நிலையத்துக்கு எடப்பாடியார் கொடுத்ததை தமிழர் எழுச்சிக்கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. ஏன்டா அந்த ஏர்போர்ட்டோட இடம் என் இடம், என் தாத்தனோட இடம். சொல்லப்போனால் நான் மதுரை தான், என்னோட இடத்த ஏர்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். அதில் எங்கள் தாத்தாவோட இமானுவேல் சார் என்னோட பேர் தான் வைக்கணும். இதை பெரிய லெவலில் போராட்டமாக தூண்டாதீங்க. கரெக்டாக எலெக்ஷன் நேரம் வர்றதுனாலனா அவங்க லாபத்துக்கு இப்போ சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் வைக்க முடியாது கண்டிப்பாக. அன்போடு வரவேற்கப்படுகிறது. நபர்கள் தயவு செய்து
வெளியில் செல்லுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அஞ்சல் செலுத்திய என் இதமான உறவுகள் அனைவரும்